திருவண்ணாமலையில் தேவமலையில் ஏற்பட்ட மண் சரிவால் புதையுண்ட வீட்டிற்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி 10 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் தற்போது மழை பெய்வதால் மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். தற்போது எந்த அளவிற்கு மழை பெய்து வருகிறது? மீட்பு பணிகள் மீண்டும் எப்போது தொடங்கும்? கூடுதல் தகவல். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த தீப மலை மண் சரிவிற்கு உள்ளானது. இந்த மண் சரிவினால் இந்த வஉசி நகர், அந்த மலையின் ஒரு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வஉசி நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வராங்க. அதில் ஒரு 4-5 வீடுகள் இந்த மண் சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதில் ஒரு வீட்டில் இருந்த 7 பேர் அந்த மண் சரிவில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 7 பேரை மீட்பதற்கான முயற்சி தான் இன்று காலை 6 மணியிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு. இந்த பகுதியை பார்த்து மிகவும் குறுகலான பகுதியாக இருப்பதால் எந்த இயந்திரங்களையும் கொண்டு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. முழுக்க மனித சக்திகளை பயன்படுத்தி தான் இன்று காலை முதல் அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக என்டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல் தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள், தமிழக கமாண்டோ படை வீரர்கள் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அவர்கள் முழுக்க அந்த மனித சக்திகளை பயன்படுத்தி மட்டும்தான் பணியில் ஈடுபட்டு இருக்கனால 10 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. ஆனால் முழுமையாக நிறைவடையலை. இந்த சூழலில் இன்று காலை முதல் மழை பெய்யாமல் இருந்துச்சு. அவ்வப்போது சாரல் மழை மட்டுமே பெய்து வந்த நிலையில் தற்பொழுது ஒரு 15 நிமிடத்திற்கு மேலே மழை பெய்து வருகிறது. அதன் காரணமாக மீட்பு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. மழை முழுமையாக விட்ட பிறகு மீண்டும் இந்த பணி தொடரும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த பகுதியில் பார்த்தோன்னா அந்த வீட்டில் ஒரு புறம் அதிகம் பெரிய பாறைகள் இருப்பதனால அவற்றை அப்புறப்படுத்துவதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. அதனால் அதற்கு மற்றொரு பக்கவாட்டு பகுதிக்கு அந்த பக்கவாட்டு சுவரின் வழியாக அந்த வீட்டுக்குள் போவதற்கான முயற்சிகளில் அந்த வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் தான் தற்பொழுது மழை பெய்து அந்த மீட்பு பணியை நிறுத்தியிருக்குன்னே சொல்லலாம். மழை விட்ட பின்பு மீண்டும் அந்த பணி தொடரும். இந்த சூழலில் இங்கு அந்த சிறிய அளவிலான பொக்லைன் இயந்திரத்தை எடுத்துவதற்கான கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வீடுகளினுடைய பக்கவாட்டு சுவர்களை உடைத்து எப்படியாவது அந்த இடத்திற்கு அந்த பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு செல்லலாம். ஏன்னா காரணம் அந்த வீட்டிற்கு ஒரு மண் சரிவு முழுமையாக இருந்தாலும் கூட அதிகமான பாறைகளும் அங்கே இருக்கு. அதில் அப்புறப்படுத்துவதில் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக அவற்றை இயந்திரங்கள் உதவி கொண்டு தான் விரைவாக அப்புறப்படுத்த முடியும். எனவே அந்த சிறிய அளவிலான பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியும் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. இப்போ மழை முழுமையாக விட்ட பின்பு மீண்டும் அந்த பணி தொடரும்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.